வணக்கம் மக்களே, வெல்கம் டு POEN மூவி தமிழ். ஸோ இந்த இடையில் எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா, மோகன்லால், மாளவிகா மோகன், சங்கீத் பிரதாப் நடிப்பில் வெளியாகி இருக்கிற இருதயபூர்வம் மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம சொல்லணும்னா, இந்த படத்தில் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவுட் கிச்சன் மாதிரி ஒரு செட்டப்பில் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வராப்புல. இவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப தங்கமான மனுஷன் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியர் ஆகுது. ஹார்ட் ஃபெயிலியர் இவர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாப்புல. இதே நேரத்தில் ஹீரோயினோட அப்பா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்மி ஆஃபீஸராக இருக்கிறாரு. அவர் ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் இருந்து மூளைச்சாவால் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடுறாரு. இறந்து போயிட்டு அவர் ஹார்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருத்தப்பட்டு ஹீரோ சரியாக ரெக்கவர் ஆகிட்டு வராப்புல. ஒரு கட்டத்தில் ஹீரோயின் அவங்க அப்பாவோட இதயத்தை யாருக்கு வச்சாங்க அப்படின்றத ஹீரோவை தேடி வந்து, இதை பாருங்கள், நீ என்னுடைய அப்பாவோட இதயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு வச்சுருக்காங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னுடைய மேரேஜுக்கு வரணும். மேரேஜுக்கு வந்தீங்கன்னா எங்கள் அப்பா என் கூட இருந்த மாதிரி நான் மனசு பூர்வமாக ஃபீல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ல போக, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதெல்லாம் தான் இந்த படத்தோட மொத்த கதை. ஸோ இந்த படத்தில் மோகன்லால் அவர் தாங்க இந்த படத்தோட மெயின் பேக்ரவுண்டு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. குறிப்பாக அந்த ரோலை வந்து பார்த்திங்கன்னா அவர் எடுத்த விதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. குறிப்பாக இந்த படத்தில் எல்லா டைலாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா, ஒருத்தனுக்கு ஒரு திறமை இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த திறமை அவனுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனை மோட்டிவேட் பண்ணுறது அதை விட பெரிய தப்பு அப்படின்ற சொல்கிற அந்த விஷயமாகட்டும். அதே நேரத்தில் ஒரு ட்ரெயின் போகுதுன்னு வச்சுக்கோங்க, நடுவில் நம்மளை இறங்கி சொல்லிட்டு நம்ம ரொம்ப தூரம் போகுது, நடுவில் உங்கள் ஸ்டாப்பிங்கு அவ்வளோ தூரம்லாம் இந்த ட்ரெயின் போகாது, நடுவில் நீ இறங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா எனக்கு நான் ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு சொல்லும் போது எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்கிற அந்த மோகன்லால் சார் சொல்கிற அந்த டைலாக் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப மெச்சூர்டான டைலாக். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன். குறிப்பாக இந்த படத்தில் மாளவிகா மோகனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இதை சேர்த்து சங்கீத் பிரதாப் அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா பேசிட்டு போயிடுறாப்புல. மோகன்லால் என்னென்ன டைலாக் சொல்கிறாரோ அதே மாதிரி இவர் சொல்கிற டைலாக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மெச்சூரிட்டியாகவும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லி இந்த இடத்த நான் வந்து ஸ்பாயர் ஆக்க விரும்பலை. இதை தவிர்த்து இந்த படத்தில் சங்கீதா மதன் நாயர், அதாவது நம்ம பூவே உனக்காக சங்கீதா இருக்காங்க இல்லையா, விஜய் கூட ஹீரோயின் இருப்பாங்களா, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதை தவிர்த்து லல்லு அலெக்ஸ் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், சித்திக் ஆகட்டும், சரண் ஆகட்டும், மற்ற கேரக்டர்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் சங்கீதா ஆகட்டும், எல்லாருமே அவங்க கொடுத்த ரோலை நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருப்பாங்க. குறிப்பாக அந்த மியூசிக் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி பொறுத்தவரையிலும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விஷுவலி சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. பார்க்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலரைசிங்காக பார்த்திங்கன்னா இருக்குது. இப்படின்னா ப்ரோ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பார்க்க நல்லா இருக்குல்ல படம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் எனக்கு கண்டிப்பாக கொடுத்துச்சு. விஷுவலி இந்த படம் பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கேஜிங்காக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த படத்தில் மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூட்டை இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் இருந்தோம்னா ஃப்ளூட்டை இந்த படத்தில் பயங்கரமாக யூஸ் பண்ணியிருப்பாப்புல. எல்லா இடத்துலையும் வர ஃப்ளூட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நடுவில் ஃப்ளூட் வீசல் வந்துட்டு போகும் பாருங்கள், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ரசித்து பார்ப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளூட் இசையை ரொம்ப ரசிச்சுப்பீங்க. அந்த அளவுக்கு தான் இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இருக்குது. இதை தவிர்த்து இந்த படத்தில் வெண்மதியன்ற சாங் ஆகட்டும், அதே நேரத்தில் கலங்காதே கரையாதே அப்படின்னு ஒரு சாங் வரும், அதுவாகட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. குறிப்பாக இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் என்னை பொறுத்தவரையிலும் இவங்க இன்டர்வெல்லில் போகிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ரொம்ப நல்லா இது வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நகருது. இதை ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நீங்கள் நெகட்டிவாக பார்த்துச்சு. மற்றபடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்பவே நல்லா ரசித்து பார்த்த ஒரு படம். ஒன் ஆஃப் தி மலையாள மூவிஸ் இண்டஸ்ட்ரியிலே வந்து ஃபீல் குட் மூவின்னா இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்வேன். ஓவராலாக இந்த படத்துக்கு நான் 5க்கு சாலிடாக 4.3 ஸ்டார் ரேட்டிங் தருவேன். கண்டிப்பாக நல்ல படம். கண்டிப்பாக மோகன்லாலுக்கு வந்து ரொம்ப நல்ல படம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓவராலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு தெரியல. நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் இருக்கிற வேலூர் தேட்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தேன். ஓவராலாக இந்த ரிவ்யூ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.